1/2 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. வெள்ள நிவாரண நிதியை பெறுவதற்கு ரேஷன் கடைக்கு மக்கள் முண்டியெடுத்து சென்றதால் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் மயங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெஞ்சல் புயல் கரையை கடைந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் அதி கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டன. இந்தியாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு அந்தந்த ரேஷன் கடைகளின் மூலம் வெள்ள நிவாரண நிதியை வழங்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் மயிலம் அருகேயுள்ள ஆல கிராமத்தில் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிதியை வாங்க 100க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் முண்டியடித்து சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் ஏற்பட்ட மூச்சு திணறலால் வெள்ள நிவாரண நிதி வாங்க வந்த ஒரு முதியவர், 2 பெண்கள் என 3 பேர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். இதை கண்ட அருகில் இருந்தவர்கள் 3 பேரையும் மீட்டு முப்புளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதில் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. மேலும் பொங்கல் போன்ற விழாக்களின் போது தமிழக அரசு கொடுக்கும் பணத்தையும் வங்கி கணக்கில் வரவு வைக்கலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை யோசனை கூறியது. எனவே இதுபோன்ற அவசரகால நிவாரண உதவிகளை வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தினால் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர்.